சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குசியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்ப சமீபமா பேசப்படுறது என்னன்னா, ஒண்ணு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த சகோதரியை வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து மிரட்டி அத்துமீறல், பாலியல் அத்துமீறல் பண்ணது. ஸோ அதற்கு எதிராக நிறைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. ஸோ அதுல குறிப்பா எல்லாருடைய கவனத்தையும் இந்திய அளவுல கவர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார், இப்படி அடிச்சுக்க போறேன், ஏன்னா எங்களை வந்து அமைதியா போராட்டம் நடத்த விட மாட்டாங்க, எது நடத்தினாலும் அரெஸ்ட் பண்றாங்க, அதனால நாங்க வேற வழியா பண்ண போறோம், எங்களை நாங்களே வருத்திக்க போறோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காந்தி வழி மாதிரி. அவர் உண்ணாவிரதம் இருப்பாரு, அந்த வழியில தான் இவரும் பண்றார், பயணிக்கிறார். ஆனால் இதுல வந்து ஆன்மீகமும் கலந்து இருக்குது. ஏன்னா இதுல வந்து முருகனுக்காக 48 நாள் விரதம் இருக்க போறேன்னு இருக்கிறாரு. ஆளுங்கட்சி திமுக ஆட்சியை விட்டு போற வரைக்கும் நான் மீண்டும் வந்து காலணி அணிய மாட்டேன் அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த விஷயங்கள் வந்து மேலோட்டமா ஒரு அரசியல் காரணம் உள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல பின்னாடி வந்து ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமும் ஒளிஞ்சிருக்குது. இதுல ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய நன்மையும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்திய அளவில் இதை அண்ணாமலை எடுத்துட்டு போனதுனால எல்லா ஊடகங்களும் இதை ரொம்ப அண்ணாமலை இதை பண்ணலைன்னா அந்த அளவுக்கு கவர் ஆயிருக்காது. ஏன்னா இதை விட பயங்கரமான நியூஸ் எல்லாம் தினம் தினம் வந்துகிட்டு இருக்குது இந்திய அளவுல. சோ அப்ப இது அரசியல்வாதி சாட்டை அடிச்சுக்கிட்டது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அதிகபட்சமா உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அப்ப இது வந்து நேஷனல் கவரேஜ் ஆகுது. இதன் மூலமாக பெண்களுக்கு இப்படி பண்ணா இது தப்பா, அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துது. ஏன்னா அந்த ஒரு புரிதல் வந்து கிடையாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது வெளியில தெரியக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கவர் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஷோ போயிட்டு வரவங்க கிட்ட ஆட்டோ டிரைவர்கள் அத்துமீறி அவங்க போலீஸ் கிட்ட மாட்டினதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஜோடியா யாரு நைட் ஷோ முடிச்சுட்டு வராங்களோ அவங்க எப்படி தவறான உணர்வுல தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள டார்கெட் பண்ணி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது இல்லாமல் இந்த ஹைவேஸ் ரோடு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல லவர்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போலீஸ் பெட்ரோல் மாதிரி வந்து அவங்க செல்போன் நகையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அந்த பெண் கிட்ட பாலியல் அத்துமீறல் மீறது, இதெல்லாம் சர்வசாதாரணமா இந்தியா ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லா கூட நடக்கலாம், நமக்கு தெரியாது, நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னா, இது ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்றது. சோ அது அசிங்கமான விஷயமா இல்லையான்றத பத்தி நம்ம போகல. ஆனால் ஏன்னா நிறைய பேர் இது என்ன, இது எங்க உரிமை தானே அப்படின்றாங்க, அதுக்கும் நம்ம போகல. ஆனால் அப்படி ஆகி இருந்தாலும் அவங்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்குதுன்ற விஷயம் இதன் மூலமாக இந்தியா ஃபுல்லா ஒரு விழிப்புணர்வு ஆகி இருக்குது. சோ அது வந்து நல்ல விஷயம். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஆன்மீக ரீதியா என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரோ அது எப்பவோ 2000 வருடம் முன்பே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் அப்ப நடந்த விஷயம் இல்ல, எதிர்காலத்தில் நடப்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றதுதான். பேரே தீர்க்கதரிசிகள் தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வர்றவங்க. இப்ப எதிர்காலத்தில் நடக்க இருப்பது, அந்த எதிர்காலம்ன்றது இப்ப நடந்துட்டு இருக்கிறது. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த விஷயம் இப்ப என்னன்னா, இந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு குறிப்பா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. சோ இப்ப இங்க பெண்ணுக்கு வந்து ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சாட்டையால அடிச்சு போராட்டம் நடத்துறாரு. சோ இதுல இன்னொன்னு சொல்றாரு, இது வந்து வேற என்ன பண்றது, நாங்க முருகன் கிட்ட தான் இதை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வருத்திக்கிறேன். இதுல மற்ற அரசியல் கட்சி மட்டும் இல்ல, நாங்களே தவறு செய்திருந்தாலும் அதற்கும் ஒரு தண்டனையாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் இல்ல, பல தடவை பைபிள்ல இந்த மாதிரி வரும். எப்ப வரும் அப்படின்னா, ஒண்ணு யாராவது இறந்துக்கிட்டாங்கன்னா தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு சட்டையை கீச்சுக்கிட்டு அழுவாங்க. இது வந்து தனிப்பட்ட இழப்பு. ஆனால் இது இல்லாமல் ராஜா இதே மாதிரி அழுவார். ஆட்சி செய்யறவங்க எப்ப அழுவாங்க அப்படின்னா, ஒரு 2 சகோதரி வந்து வருவாங்க. 2 சகோதரி வந்து 2 சகோதரிகள்னா கூட பிறந்தவங்க கிடையாது.
2 பெண்கள் ராஜா கிட்ட போறாங்க. அப்ப அந்த 2 பெண்கள் வந்து மேபி அது ஒரு ஆணுடைய 2 மனைவிகள் நினைக்கிறேன். அப்ப ராஜா கிட்ட வராங்க. என்ன கேஸ்ன்னு கேட்கும் பொழுது ஒரு பொண்ணு சொல்றா, நாங்க வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது சாரி, அது வேற இது. அது வந்து சாலமன் விஷயத்துல வர்றது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. ஒரு குழந்தை இறந்துடும், இன்னொரு குழந்தை யாருதுன்ட்டு 2 பேர் போட்டி போட்டுக்குவாங்க. இப்ப சாலமன் வந்து அதை வெட்டி கொடுக்கலான்னு, ஐயோ வேண்டாம் அவகிட்டே கொடுக்கும் போது, ஒரு தாய் உள்ளம் தான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறது. அது ஒரு கதை, அது வேற. இது வேற ஒரு ராஜா, வேற ஒரு காலகட்டத்துல நடக்கும். ஏன்னா சாலமன் காலகட்டத்துல வந்து நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க. ஆனா இங்க சுத்தமா வேற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அந்த 2 பொண்ணுங்க வரும்போது ஒரு பொண்ணு சொல்லுவா, இந்த மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து உன் குழந்தைய சாப்பிடலாம், நாளைக்கு என் குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதை நம்பி நான் என் குழந்தைய கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. இப்ப அவ குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்றா அப்படின்னு கேக்குறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. அப்ப ராஜா அப்படியே சட்டையை கீச்சுக்கிட்டு அழுவாரு, என்னுடைய நாட்டு நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. கரெக்ட் பிரதர். ஒரு தந்தை உள்ளம் எப்படி பதறும் தன் மகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல அப்படி இருந்தது ஆச்சு. அப்ப வந்து சொர்க்கத்தில் அப்பா அம்மாவாவே இருப்பாங்க குழந்தைகள். ராஜா ராணி வந்து அப்பா அம்மாவா தான் இருப்பாங்க குழந்தை பிரஜைகளுக்கு. பிரஜைகளும் ராஜராணிய அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க ஜோடி ஆட்சி செய்யறது. சோ அப்படி இருந்தாங்க. அது சொர்க்கம், அங்க எந்த பாவமும் இருக்காது. அடுத்தது இதே பூமி நரகம் ஆகுது 2500 வருஷம் கழிச்சு. அடுத்த 2500 வருடம் நரகம். அதிலும் கூட நல்லாதான் இருக்கும் ஆச்சு. போக 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 கொஞ்சம் கொஞ்சமா சுயநலம் மேலோங்குது. இப்ப சுயநலத்தின் உச்சமாயிடுச்சு. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த சகோதரிக்காக தன்னை வருத்திக்கிட்டது, இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்ப அவர் வந்து ஆட்சி பண்ணாட்டினாலும் கூட மேல ஆளுங்கட்சியுடைய ஒரு நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறார் இல்லையா? சோ இந்தியாவில தானே இருக்குது தமிழ்நாடு. சோ அப்ப இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னை தண்டிக்கிறதாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, செஞ்சது யாரோ இவர் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும். சோ இந்த கேள்வி வந்து நம்ம பல விஷயத்திற்கு கேட்கலாம். ஏன்னா ஆதாம் ஏவாள்ல இருந்து சொல்லுவாங்க, ஆதாம் பண்ண தப்புக்கு தான் நாம இன்னை வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறோம், அவர் பண்ணதுக்கு நாம ஏன் தண்டனை அனுபவிக்கணும், இப்படி எல்லாம் தோணும். ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஆதாம் எப்ப தப்பு பண்றாரோ அப்ப அவரோட இருக்கிற எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. ஆதாம்ன்றது ஆதி மனிதன் சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தின் தொடக்கத்துல உள்ள லட்சுமி நாராயணன் எடுத்துக்கலாம் ஆதாம் ஏவாள்ன்ட்டு. அப்ப எந்த பாவமும் இருக்காது. 2500 வருஷம் கழிச்சுதான் பாவமே செய்யறாங்க. அதுக்கு சில நாட்களே பண்ண மாதிரி அதுல காட்டிடுவாங்க. அப்ப துரத்திட்டாங்கன்றது 2 பேர் மட்டும் இல்ல, அங்க எல்லாரும் 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க. அவங்களதான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். காமம் கோபம் பட்டு பேராச்சாங்கன்னா என்னன்னே தெரியாது. சோ எப்ப அவங்க காமம் கோபம் இதுல விழறாங்களோ அப்பதான் இந்த பூமி நரகமாகுது. எப்படி அவங்களால அதுல விழாம இருக்க முடிஞ்சதுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்பான். உடல்ன்ற உணர்வே இருக்காது. உடலுக்குள்ள இருந்தாலும் ஆத்மாவை நான் தான் கண் வழியா பாக்குறேன், வாய் வழியா பேசுறேன், இல்லாட்டினா இது வெறும் ஜடம் தான் இல்லையா? அதை விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா இது தூக்கி கிடைச்சிட வேண்டியதான் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். பூர்வ மத்தியில மட்டுமே அவங்களுடைய கவனம் இருக்கும் இயல்பாகவே சொர்க்கத்துல. சோ அப்படி இருந்தவங்க கொஞ்சம் காமம் வரும்பொழுது, அதாவது தன் மனைவியை பார்க்கும்போது அழகா இருக்கிறாள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதான் முதல் காமம். அந்த எண்ணம் கூட சொர்க்கத்துல வராது. ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்படி அது சாத்தியம்னா, அங்க கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கிடையாது. ஏன்னா அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்களை விட பரிசுத்தமா இருப்பாங்க, பெரியவங்களுமே கூட. இறக்கும் வரையுமே அப்படித்தான் இருப்பாங்க. அதனாலதான் அங்க சாத்தானுக்கே வேலை கிடையாது. இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் சாத்தான், ராவணன், மாயா இப்படி எல்லாம் சொல்லப்படுறது. சோ இப்படி சொர்க்கத்துல இருக்கவே இருக்க மாட்டாங்க, நரகத்துலதான் வருது. அது எப்படி வருதுன்னா ஆத்மான்றத மறந்துடும். ஆத்மாவில கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம்.
அது ஆத்மால இருந்து கவனம் குறையும் போது என்ன ஆகுதுன்னா வெளியில புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. ஸோ அப்பதான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ அதோடைய உச்சம் தான் காமம். ஸோ அதுல விழும்போதுதான் பயங்கரமாக ஆத்ம சக்தி இழக்க ஆரம்பிக்குது. அப்ப என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல அந்த காமம் சார்ந்த விஷயத்தை தவிர எதையுமே யோசிக்காத ஒரு நிலைக்கு போயிடும் புத்தி. ஸோ அப்ப அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் தான் அந்த பெண் கிட்ட வந்து அப்படியே வீடியோ கட்டி மிரட்டி தப்பா நடந்துகிட்டு. இப்ப அவருக்கு வந்து ஏற்கனவே 3 திருமணமோ 4 திருமணமோ ஆனதா சொல்றாங்க. அப்ப அத்தனை திருமணம் ஆகியும் அவருக்கு காமம் தணிந்ததா அப்படின்னா தனியல அப்படிங்கிறது நிரூபணமாகுது. இன்னைக்கு அந்த ஞானசேகரன் மட்டும்தான் அப்படி இருக்கிறாரா? அதாவது வீடியோ எடுத்து மிரட்டுறது சொல்லல. இந்த மாதிரி 4 திருமணம் ஆகியும் காமம் தனியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்புற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர். அதை நியாயப்படுத்தி வேற இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சா அவங்க இஷ்டம், எது வேணாலும் பண்றாங்க. அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க உரிமை. அதை கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? இப்படி சொல்லிட்டாங்க. அது அவங்க கல்யாணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, பையனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், வேறொருத்தரோட. அப்பவும் இவங்க எது வேணாலும் பண்ணலாம். சட்டமும் அதை இப்ப ஏன்னா வர கேஸ் எல்லாம் இப்படியே இருக்கும்போது அரசாங்கமும் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே பிடிச்சி உள்ள போட முடியும். அதனால அதை நார்மல் ஆக்கி விட்டாங்க. சோ இப்ப இப்படி பிரச்சனை இருக்குது. ஆனால் அப்ப அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனா கூட அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அந்த காமத்தினால புத்தி தனியாத அந்த நிலை இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குதுன்றதுடைய ஒரு நினைவு தான் அவரு. சோ மாற்றவன் மட்டும் குற்றவாளி கிடையாது, அவன் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டான். அதாவது ஒரு ஞானசேகர் வெளியில தெரிஞ்சிருக்காரு, ஒட்டுமொத்தவரும் ஞானசேகர் தான். அந்த ஞானசேகரை கல்லால அடிக்கிற அத்தனை பேரும் ஞானசேகரே. அததான் இயேசு சொன்னாரு, விபச்சாரிய கல்லால் அடிக்கும் போது கல்லால் அடிக்கிறீங்களா, உங்கள எவன் உத்தமனோ அவன் கல்லால் அடிங்கன்ற இல்லையா? அவருடைய செல்லு ஃபுல்லா ஆபாச வீடியோ இருக்குதுன்றாரு. இதே மாதிரி பெண்களை மிரட்டினதும் இருக்குதுன்றாங்க. மொத்தத்துல அந்த ஆபாச வீடியோ பார்க்காதவர்கள் யார் இருக்கிறாங்க? அவங்க மட்டும் அவரை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு சொன்னா யார் கொடுக்க முடியும்? இதுதான் அங்க இயேசு சொல்றது. அப்ப நடந்த விஷயமே கிடையாது. இப்ப நடக்கிற விஷயம் தான் இந்த விபச்சாரம் எல்லாம். அப்ப கிடையாது. சோ விபச்சாரம்னா என்ன? ஒருவனுக்கு மேல, ஒருத்திக்கு மேல மனம் அலைப்பாயிருது தான். அது இப்பதான் நடக்குது. அப்ப எப்படி நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மா காலத்திலே நடக்கல, 2000 வருஷம் முன்னாடி எவ்வளவு மோசமாவா இருக்கும் இப்ப நடக்கிற விஷயம். அப்ப அந்த ஞானசேகரன் அவர் செய்த செயல் அவருக்குள்ள மட்டும் கிடையாது, நிறைய பேருக்குள்ள இருக்குது இல்லையா? சோ அப்ப ஒரு அழகு இருக்கிறவன் அழகை வைத்து ஈர்க்கிறான், வயசு இருக்கிறவன் வயசை வைத்து ஈர்க்கிறான், திறமை இருக்கிறவன் திறமையை வச்சு ஈர்க்கிறான். இதெல்லாம் இல்ல, ஆனா என் கையில காசு இருக்குதுன்னு போது காசை வச்சு ஈர்க்கிறான். ஆனா அதுவும் இல்லைன்னும் போது பலாத்காரத்துக்கு போறோம். ஆனா எல்லா இடத்துலயுமே இது காமம் தான், வெவ்வேறு ரூபமா இருக்குது. ஆனா எல்லோரும் எதை பண்றாங்களோ அது நார்மல், அதை மீறி ஒருத்தம் பண்ணா அது அப்நார்மல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கு மூல காரணம் என்னன்னா காமம் தான். அதை புடுங்கி எறியாமல் கற்பழிப்பை அழிக்க முடியாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இத ரிவர்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. விபச்சாரிகள் இல்லைன்னா குடும்ப பெண்கள்லாம் விபச்சாரி ஆயிடுவாங்களாம். அப்படி ஒரு நம்பிக்கை. விபச்சாரி இருக்கிறனால தான் குடும்ப பெண்கள் நல்லா இருக்கிறாங்க. இவன் முதல்ல என்னைக்கு விபச்சாரி கிட்ட போறானோ, அந்த காமத்தின் சுவை காண்றானோ, அப்பதான் அவனுக்கு வந்து மற்றவர்கள் கிட்ட இப்படி பண்ணணும்ன்ற துணிவே வரும். இல்லாட்டினா வராது. எடுத்த உடனே அவனுக்கு அப்படி வராது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அல்லது செக்ஷுவல் அபியூஸ் அவனை பண்ணியிருப்பாங்க, யாராவது பெண்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பெண்கள் பண்ணிருக்கலாம். 2 பேருமே இப்ப நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ காமத்தின் ருசி கண்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து கஞ்சாவை விட மிகப்பெரிய புத்தியை மயக்கக்கூடிய விஷயம். அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் புத்தி வெளில வராது இல்ல. எத்தனை வயதாகி எல்லாம் தப்பு பண்றாங்க, எவ்வளவோ வயதாகி எல்லாம் தப்பு பண்றாங்க. சோ அப்ப இங்க இவர் அண்ணாமலை சொல்றாரு, இப்ப இந்த ஆட்சி போற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்ட்டு. இந்த ஆட்சி போயிட்டா இந்த குற்றம் நடக்காதா? நாளுக்கு நாள் அதிகமா நடக்குதுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஆட்சி போனவொடனே டக்குன்னு மாறிடுமா எல்லாமே? அந்த விஷயம் அப்படியே தானே இருக்குது. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் காரணம் ஆபாச படம்னு ஆபாச படங்கள் வெப்சைட்டை வந்து கவர்மெண்ட் பேனே பண்ணிடுச்சு. பண்ணியும் விபிஎன் போட்டு பாக்குறாங்க.
அப்படி இல்லாட்டினாலும் இன்னைக்கு நிஜமாகவே கிடைக்கிறாங்க. ஏன்னா இன்டர்நெட் இருக்குது இல்ல. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எப்படி மனம் மாறும்? இப்ப இங்க மனதை மாற்றக்கூடிய விஷயம் தான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப அதே ஞானசேகரன் எனக்குள்ளேயும் இருக்கிறானா, அப்ப எனக்குள்ள நான் தண்டனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விதமாகவும் வருது அவர் சாட்டையால் அடிச்சுக்கிறது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த ஞானசேகரன் இருக்கிறான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டினாலும் அவன் மேபி அவன் நடந்தது கிட்டதை பார்த்தா ஒரு புரோக்கராக இருக்கலாம். இல்ல ஒரு சார் அவங்கிட்ட இப்படி இருக்கிறாரு, ஏன்னா இல்லாட்டினா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு போறாரு அப்படின்னா மேபி அப்படிப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். புரோக்கரா பெரிய ஆளுக்கு சப்ளை பண்றவரா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கே 20,000 30,000 சம்பாதிக்கிறாரு பிரியாணி இல்லைன்றாங்க. அப்ப அவ்வளவு காசு இருந்துச்சுன்னா அவன் விபச்சாரிக்கிட்டே போறான் இல்லையா? அவனுக்கு காமம் தான் முக்கியம்னா அவன் இப்ப இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ எது வேணாலும் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கலாம். சோ அதுவும் இது வந்து பல தடவை பண்ணி இருக்கணும். இல்லாட்டினா அவனுக்கு எப்படி இந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு இட்டு போயிருப்பான் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கும் பொழுதே இப்படி நடக்குது. இப்ப ஒரு 4 பெண் ஒன்னா போகும்போது இப்படி நடக்க மாட்டேங்குது. ஒரு ஆணும் பெண்ணும் போகும்போது நடக்குது. ஏன்னா ஆக்சுவலா பெண்ணை விட ஆண் பலசாலி தானே. அப்ப பெண்களை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? உடல் ரீதியா ரொம்ப பலகீனமானவர்கள். ஆனா அப்ப யாரும் அப்படி நடந்துக்கிறது இல்லையே. அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுல்ல. அப்ப இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமம் இன்னொருத்தருக்கு தூண்டப்படுது. அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஸ்லைட்டா அந்த காமம் இருக்குது இல்லையா? அது எதிர இருக்கிறவனுக்கு தூண்டுது. இப்ப இப்ப வந்து சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க அடல்ட்ஸ் என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கிறோம். போலீஸ்காரங்களே வந்து பஸ்ஸுக்குள்ள போய் என்ன எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு திட்டினாங்க. அப்ப யாருமே அந்த போலீஸ திட்டலையே. இல்லையா? ஒரு லேடி போலீஸ் இது என்ன நினைச்சுக்கிட்டீங்க, போ தனியா லேடிஸ் எல்லாம் தனியா உட்காருங்க, இங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களால போக முடியல பஸ்ல, இவ்வளவு மோசமா பண்றாங்கன்றாங்க. சோ அப்ப தப்பா இருந்தது, இப்ப எப்படி ரைட்டா இருக்கும்? அப்ப யாரு வேணாலும் எங்க வேணாலும் தனிமை இடம் கிடைச்சா போய் என்ன வேணாலும் பண்ணலான்றத சமுதாயம் போதிக்குதா? அப்படித்தானே ஆகுது இது. ஆனா பஸ்ல எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, அதிகபட்சமா கையை பிடிச்சு பேசியிருப்பாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கும். ஆனா அதுவே மக்களுக்கு முகம் சுளிக்க வைக்குதுன்னா, மற்ற விஷயம் முகம் சுளிக்க வைக்கிறது. அடுத்தது இவங்க கணவன் மனைவி ஒன்னா போகும்போது கணவனுடைய பார்வை அங்க போறது இவங்களுக்கு இன்னும் கோபத்தை தூண்டும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சோ மொத்தத்தில் வந்து காமம் காமத்தை தூண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இல்லாட்டினா எதுக்கு ஆபாச படம் பாக்குறாங்க? அதை பார்க்கும்போது இவனுக்கு காமம் தூண்டப்படுதுன்னு தான் பாக்குறாங்க. இப்ப ஆபாச படம் வந்து அதுவுமே என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் பாக்குறவங்க இல்ல நம்மளே நம்ம மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். நமக்குள்ள எந்த ஒரு விகார எண்ணமும் இல்ல, நம்ம தூய்மையா இருக்கோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது பிரதர். இப்போ இந்த சீண்டலுக்கு உள்ளாகிறவங்க எல்லாருமே பாருங்களேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. அதை இவங்க ஒரு இதா ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டு தானே அவங்க டார்கெட் பண்றாங்க. இதனாலதானே நடக்குது. கரெக்ட். சோ நமக்குள்ளதான் விகாரம் இருக்கு. அதுதான் நம்ம அந்த தூண்டுதல் கொடுத்து நமக்கு கெடுதல் நடக்குது. கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதே மாதிரி இந்த வீடியோ கால் ஆபாசமா இருந்துகிட்டு அந்த பொண்ணு இவனை கைட்டி விடுறா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான் போது என்ன பண்ணிடுறான், ஹஸ்பண்டுக்கு அனுப்பிடுறான். அத வந்துட்டு எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு அனுப்பிடுறான். சோ ஆனா சட்டம் வந்து அது தப்புன்னு சொல்லுது, அவனை அரெஸ்ட் பண்ணுது, அதெல்லாம் வேற. ஆனாலும் அங்க அந்த பொண்ணுடைய லைஃப் போயிடுச்சு இல்ல. ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்ல. இதே அவன் பெரும்பாலும் அந்த பெண்களுடைய முகம் காட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சிடும்ல, ஏன் நின்னுச்சின்னு கேட்பாங்கல்ல. இன்னொன்னு சுத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. நியூஸ்ல வேணா வராம இருக்கலாம், அங்கத்து ஏரியாவுக்கு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துதானே பொண்ணு எடுக்க போறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்படி எல்லாம் ஒன்னும் படமே எடுக்கலன்னே கூட வச்சுக்கோங்க. எடுக்கல, ஆணும் பெண்ணும் தப்பா இருக்கிறாங்க, நியூஸ்லயே வந்தது இது. என்ன வருதுன்னா, ஒரு டெலிவரிக்கு போகுது ஒரு பொண்ணு, அங்க இருக்கிற ஒரு பையனோட தொடர்பு.
போனது டெலிவரிக்கு. அங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற பையனோட தொடர்பு வந்துச்சு. அந்த தொடர்பு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவுல இருக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு தெரியாம அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். கட்டுப்பாயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அவனே சொல்றான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல்ட்டு பண்ணாதன்னு. செம திட்டுனா, இல்ல நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிளாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு செம கடுப்பாயி ஒரு நாள் என்ன பண்ணுது, சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, இது வந்து டீசென்சி கிடையாது, நம்ம இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட டின்னர், சரி மதியம் லஞ்சு சாப்பிடு, சரி வா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த பொண்ணு நல்லா அழகா தூக்க மாத்திரைலாம் நிறைய கலந்து சாப்பாடு கலந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு. அவன் சாப்பிட்டு மயங்கி விழுந்தவனே கத்திய வச்சு செம்ம குத்தி இருக்கு. ஸோ இதை எதுக்கு சொல்றேன்னா, வேற யாரும் இல்லை, அந்த காமம் எப்படியும் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். கல்யாணமே பண்ணா அது லைஃப் லாங் பனிஷ்மெண்ட், பண்ணலன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட், மொத்தத்துல தண்டனை கிடைச்சே தீரும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சண்டை நடக்கிறதுக்கு காரணம் காமம் அதிகமானதுதான் காரணம். நேரடியா அது உங்களுக்கு தெரியாது. நேரடியா அவங்க காமத்துக்காக அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனா காமத்துல எந்த அளவுக்கு விழறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அமைதியற்ற சூழ்நிலை வரும். உங்களை பார்க்கும்போதே சின்ன சின்ன விஷயம்லாம் உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதனாலதான் ஆகுதுன்னு தெரியாம நீங்க என்ன பண்ணிக்கீங்க, இதுதான் சாக்குன்னு நினைச்சிட்டு அவங்க கூட போவீங்க, இன்னொருத்தர் கூட, இத ஒரு ரீசனா சொல்லி. ஆனா அங்க போய் பார்த்தாலும் இதை விட பிரச்சனை அதிகமாக இருக்கும். சோ இப்படியே எத்தனை தடவை போயிட்டு இருக்க முடியும்? சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமம் தான். காமம் அதிகமானதுனால்தான். ஏன்னா அந்த பைபிள்ல சொன்ன மாதிரி ஒரு நிலை வருது இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை. அந்த நிலை வருவதற்கு காரணம் காமம். ஆனா நம்ம அப்படி மேலோட்டமா பார்த்தா ஓகே, உக்ரைன்ல சண்டை நடக்குது, பெட்ரோல் வரல, கோதுமை வரல, இந்த மாதிரி காரணம் தான் நமக்கு தெரியும். அப்புறம் எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது, இல்ல மழையே பெய்யாம இருக்குது, சோ இதனால விளைச்சல் இல்ல, அதனால ஏறிச்சு, இப்படி ஸ்தூலமான காரணம் மட்டுமே நம்ம பார்க்கணுமே தவிர, எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் ஆனாலும் காமம் குறையாம ஏறிக்கிட்டே இருக்குதே, இது காரணம்னு பாக்குறது இல்லை. இது ஏறுறதுனாலதான் மத்ததெல்லாம் சுத்தி நடக்குது இல்லையா? இவனுக்குள்ள காமம் ஏறும் பொழுது அவன் ஒரு சுயநலமான ஒருத்தர் இருக்கிறான்னா அந்த சுயநலம் அவனுக்கு அதிகமாகும். ஒரு சைக்கோவா இருக்கிறான்னா அந்த சைக்கோத்தனம் அதிகமாகும். அப்பதான் ஒரு டைம் வந்து உலகத்தை அழிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு தோணும். சோ அதுவும் நடக்குது. அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் பொழுது அது எல்லா மனிதர்கள்கிட்டையும் அதே நெகட்டிவ் அதிகமாகும் பொழுது ஒட்டுமொத்த உலகமுமே அப்படி நெகட்டிவா மாறிடுது. அதனாலதான் துக்கம் நடக்குது, இயற்கை சீற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதான். சாப்பாட்டுக்கு ஆப்பு வைக்கிற எல்லாமே நடக்குது. சோ அப்ப நடக்கும் பொழுது பைபிள்ல அந்த ராஜா சட்டையை கேச்சுக்கிறான், ஒருவரை ஒருவர் அடிச்சு சாப்பிடுற நிலை வரும். சோ இதுக்கு வந்து அந்த மாதிரி பாவத்துல நீங்க எந்த காரணத்திலும் விழுந்துடக்கூடாதுன்னு தான் கடவுள் வந்து சைவ உணவு மட்டும் இல்ல, வெளியில சமைக்கிற சாப்பாடே நீங்க சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயம் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது, இறைவன் நினைவிலே சமைத்து இறைவனுக்கு ஊட்டி விட்டு இறைவன் கூடவே சாப்பிடுங்கன்ற. அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய இந்த விஷம் வச்சு சாகிறது அதிகமாயிடுச்சு. அது பெரும்பாலும் வெளியில தெரியாது இல்லையா? நிறைய டெக்னிக்கா கொலை பண்றதெல்லாம், குறிப்பா இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்றது அப்படின்ட்டு. அது இல்லாம இந்து மதத்துல எரிச்சிட வேற செய்வாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் எங்க இருக்குது எவிடன்ஸ்? இப்ப கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதம் மாதிரி புதைச்சாலாவது எடுத்து பண்ணலாம். இந்து மதத்துல வந்து ஒரு பிரிவினர் எரிக்கிறாங்க, ஒரு பிரிவினர் புதைக்கிறாங்க. அதாவது எரிக்கிறதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் இருக்குதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது டேஞ்சர். ஏன்னா குறைஞ்சபட்சம் என்னைக்கு வேணாலும் அந்த உடம்பை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சமாவது பயப்படுவோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு போயிடுச்சு. அடுத்தது இவர் சொல்றாரு இல்லையா, இந்த திமுக ஆட்சி போற வரைக்கும் நான் வந்து செருப்பு அணிய போறது இல்லை. சோ இதை கேட்கும்போது டக்குன்னு நமக்கு வந்து மகாபாரதத்துல திரௌபதி செய்த சபதம் ஞாபகம் வருது இல்லையா? அந்த துரியோதனனை வந்து கொல்லாமல் நான் என்னுடைய கூந்தலை முடிய மாட்டேன், அவனுடைய ரத்தத்தை வைத்துதான் கூந்தலை முடிவேன்ட்டு தலையை விரிச்சு போட்டுருவாங்க. சோ இங்க அந்த துரியோதனன் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 குணங்களை தான் அங்க அசுர குணங்களாக. அங்க பாத்தீங்கன்னா துரியோதனன் பேராசையின் வடிவமாக இருக்கிறான், கொஞ்சம் காமத்தின் வடிவமாகவும் இருக்கிறான். சோ அதனாலதான் திரௌபதி கிட்ட தப்பா நடந்துக்கிறான். சோ இந்த 2த்தையும் அழிக்கும் வரை நான் கூந்தல் முடிய மாட்டேன் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கூந்தல் முடியணும் அப்படின்னா அந்த கூந்தல் முடிந்து பூவெல்லாம் வைப்பாங்க, அதுக்கு எண்ணெல்லாம் தரணும், அதுக்கு கூட காசு இல்லாத நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள்.
உலகம் போக போக மோசமா. சோ அப்ப என்னைக்கு இந்த விகாரங்கள் இந்த பூமியை விட்டு மொத்தமாக அழிக்கப்படுகிறதோ அப்பதான் மீண்டும் அந்த கூந்தல் முடிவது, அழகாக இருக்கிறது, அழகான உடலே உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். இன்னைக்கு எவ்வளவு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா கலியுகம் அழிந்து சொர்க்கம் சத்தியுகம் வந்தால்தான் நடக்கும். கலியுகத்தின் கடைசி 100 வருடம் சிவபெருமானே வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்துல சொல்றது. முதல் மனிதன் அப்படின்றது கடவுள் வந்து நேராக்குன முதல் மனிதன். இன்னைக்கு எல்லாம் தலைகீழ காமத்துல மூழ்கி கிடக்குறாங்க. சோ அதுல இருந்து விலக்கி தூய்மையாக்குற, தனக்கு சமமாக தூய்மையாக்குன முதல் மனிதன் ஆதாம், அதாவது இந்த பிரம்மா. அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து எல்லோருக்குமே தான் மாத்துறாரு. அதுல நம்பர் 1 அவர் வர்றார். முயற்சி செய்து வர்றது. இது முதல்ல வந்ததுனால அவர் முதல் மனிதன் கிடையாது. முயற்சி செய்து பக்காவா ஆகிறது. என்ன முயற்சி? ஒண்ணும் இல்ல. நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்றாங்க. அவரு செம்பு நிறமான ஒளிவலயத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவர் இருக்கிற இடம் தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்றாங்க. செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா சிவனை நான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்னு இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சொர்க்கத்துல இயல்பாகவே உங்களுடைய கவனம் பூர்வ மத்தியில தான் இருக்கும். அந்த ஆத்மா தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்ற நினைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பற்றே இருக்காது. காமத்தை விடுங்க, பற்று கூட இருக்காது. ஏன்னா பற்றுனாலதான் நிறைய பாவம் நடக்குது இல்லையா? நல்லா இருக்கிற ஆண் கூட திருமணமான பிறகுதான் இந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. சோ காமராஜர் நல்லா இருந்தாருன்னா அது காரணம் திருமணம் பண்ணாததுனாலதான். இப்ப சமீபமா வந்து ஒரு முக்தர் வந்து ஆக்சுவலா பிஜேபிக்கு எதிராக தான் நிகழ்ச்சியே பண்ணுவார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, மோடிஜி மேல நீங்க ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? அவர் ஏதாவது சொத்து கித்து வாங்கி வச்சிருக்காரு. அவர் தான் கல்யாணம் பண்ணலையா, அவர் வாங்கி வச்சு என்ன பண்ண போறாருன்றாங்க. அப்ப அங்க பற்று வரல இல்லையா? சோ உடல்ன்ற உணர்வு வந்தாலே பற்று வந்துடும். ஃபர்ஸ்ட் காமம் வரும் இல்லையா? பற்று வந்தா காமம் வந்துடும், காமம் வந்தா பற்றும் வந்துடும். காமத்தினால வர பற்று தான் உயிரை எடுக்கிற அளவுக்கு போகும். மற்ற பற்று கூட அந்த அளவுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. சோ அதுல இருந்து விலகி இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பற்றே இல்லாமல் இருக்க முடியும். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு பற்று இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். வாய்ப்பே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கணும்னா ஒய்ஃபை டாமினேட் பண்ணணும். அப்ப அங்க வேற ஒரு பெண்ணை அடிமையாக்குறாங்கன்னு வந்துடும் இல்லையா? இல்லாட்டினா என்ன எல்லாத்தையும் ஊருக்கே கொடுத்துட்டோம்னா வீட்டை யாரு பாத்துக்கிறது? இப்படி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போய் நிறைய லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். சோ இப்ப இறைவன் சொல்றார், சுயநலத்தின் உச்சத்துல போயிட்டு இருக்குது உலகம், அதனால்தான் உலக அழிவு நடக்குது. இது வந்து மகாபாரதத்துல ஏன் இந்த உலக அழிவு தேவையா, இவ்வளவு பெரிய யுத்தம் தேவையான்னு கிருஷ்ணர் கிட்ட யாரோ கேட்பாங்க. திரௌபதி தான் நினைக்கிறாங்க. அப்ப சொல்லுவாங்க, இங்க யாருக்குள்ளயாவது சுயநலம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால இந்த அழிவு அவசியமே. சோ அப்ப அப்படி உலக அழிவு வந்துச்சுன்னா சுயநலம் போயிடுமா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்து இறைவனுடைய ஞானத்தை மட்டும் கேட்கறது. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்க. எல்லா மொழியிலும் இருக்கு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். பிரம்மகுமாரிஸ் அந்த லாங்குவேஜ் போட்டு முரளி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வந்துடும். சோ அந்த ஞானத்தையுடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதை சொல்வது சுயம் கடவுளே வந்து நடத்துறார். மனிதர்கள் கிடையாது, மதஸ்தாபகர்கள் கிடையாது. சோ கடவுள் ஒருத்தர் தான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க கேட்டது எல்லாம் மனித வழின்னு அர்த்தம். கடவுள் இறுதியில் மட்டுமே வருகிறார். அவரே வந்து அவருடைய வழியை கொடுப்பார். அதனாலதான் குரான்ல அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்னு இருக்கும். இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க, அவனுடைய வழி அவனுக்கு தயா தெரியும்னுவாங்க. மனிதன் நினைப்பது ஒன்று, கடவுள் நினைப்பது வேறொன்றுன்னு வரும். சோ அப்ப கடவுள் அந்த வழியை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு துக்கம் வந்தாலும் நீ பண்ணாம நடக்காது. ஏதோ ஒண்ணு நீ பண்ணியிருப்ப. சோ இப்ப அதை நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். முற்றுப்புள்ளி வச்சுட்டு என் நினைவுல இரு. எனக்கு அந்த 2500 வருடம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சாச்சு. சோ இப்ப வந்து நம்ம இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அப்பா சரியில்லை, கணவன் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்றதுனால உங்க பாவம் அழிய போறது கிடையாது. அதனால அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான்னா அவன் என்ன பண்ணிருப்பான், எதனால பண்றான், அது கூட உங்களுக்கு வேண்டான்ற.
என்ன சொல்றாருன்னா, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்ற. இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். வேதங்கள்ல லட்சக்கணக்கான வருடம்னு தப்பா எழுதியிருக்கும். ஸோ கடவுள் சொல்றாரு 5000 வருஷத்துக்கு, அதாவது லட்சக்கணக்கான வருஷத்தை முதல்ல யாராலையாவது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இதுல வேற ராமாயணம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றான். உண்மையிலே இப்பதான் நடந்துட்டு இருக்குது ராமாயணம். நிஜத்தில் ராமர் வாழ்ந்தார் திரேதாயுகத்துல, ஆனந்தமாக வாழ்ந்தார். அவர் மனைவியை யாரும் கடத்திட்டு போகல. இப்பதான் அந்த மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. இது திட்டத்தை கடத்துற மாதிரி தானே இப்ப இந்த ஞானசேகர் பண்ணது இல்லையா? அதை பிளாக்மெயில் பண்ணி இப்படி பண்றாரு இல்லையா? சோ இதுல இன்னொரு நன்மை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த காமத்துல மூழ்கியவர்களுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இப்படி பண்றதே தப்பு. விருப்பம் இருந்தாலும் தப்புன்றது வேற, அது கடவுள் சொல்ற ஞானம். அப்படி இல்லாத பட்சத்தில் கூட விருப்பம் இல்லாமல் இந்த பதவி உயர்வுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயத்தை காட்டி பண்றாங்க இல்லையா? சோ இதெல்லாம் தப்பு அப்படின்றது கூட தெரியாம இருக்கும். சோ அப்ப தப்பு அப்படிங்கிறத விட குறைஞ்சபட்சம் சட்ட ரீதியாவது அது குற்றம்ன்றதையாவது உணர்ந்தால் அமைதியா இருப்பாங்க இல்லையா? மற்றபடி அவங்க தப்புன்னு நினைக்கல. பட் சட்டத்தின் முன்னாடி அதுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இருக்குது இல்லையா? இது கடவுள் கொடுக்கிற சிக்னல். அண்ணாமலை மூலமாக இந்தியா ஃபுல்லா இது பரவப்படுது அப்படின்னா இந்த மாதிரி தப்ப பண்ணுவாங்கல்ல. இப்ப பண்றவங்க பார்க்கும்போது ஓ இது தப்பா அப்படின்ட்டு மாத்திக்குவாங்கல்ல. ஒரு விதத்துல இன்டர்நெட் வந்த பிறகுதான், இதுக்கு முன்னாடி எல்லாம் டிவி, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது டிவி இருக்கும், தூர்தர்ஷன் ஒண்ணு இருக்கும், அரசாங்க சேனல் மட்டும்தான் இருக்கும். சாயங்காலம் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ மட்டும்தான் தமிழ் இருக்கும். அதுலயும் எப்ப பார்ப்போம்னா வெள்ளிக்கிழமை பாட்டு போடுவாங்க, ஒலியும் ஒலியுன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவாங்க. அது தெரியவே தெரியாது, அது வேற விஷயம். அது அப்படியே புள்ளியா இருக்கும். ஏதோ தெரிஞ்சதா நினைச்சிட்டு போய் உட்காந்து பார்ப்போம். நியூஸ பார்க்கவே மாட்டோம். அந்த நிகழ்ச்சியே எப்படி வரும்னா, நியூஸுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒரு தமிழ் ப்ரோக்ராம், நியூஸுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் தமிழ் ப்ரோக்ராம். அது எதுக்குன்னா நியூஸை பார்க்கணுன்றது. ஆனா நம்ம புத்திசாலியா என்ன பண்ணிடுவோம், அந்த நேரம் ஆஃப் பண்ணி டிவிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நியூஸ் சீரியஸா எடுத்துக்கல. இன்னொன்னு, அப்போதைய நியூஸ்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வராது. இந்த அரசியல் கட்சி என்ன சொல்லிச்சு, இந்த அரசியல் இதுதான் வருமே தவிர இந்த பாலியல் விஷயம் எல்லாம் வராது. அது சில நியூஸ் பேப்பர்ல மட்டுமே வரும். அப்ப அந்த நியூஸ் பேப்பரே ஒரு தரம் தாழ்ந்த நியூஸ் பேப்பரா சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு எல்லா மீடியாவும் இதை மட்டுமே கவர் பண்றது எதுக்குன்னா, எச்சரிக்கை கொடுப்பதற்காக இல்லையா? இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இருக்குதுல்ல, எப்படியாவது வந்துடும். இது வராமலே இருக்காது. ஸ்கூல்ல பாலியல் தொல்லை நடக்குது, பிடி மாஸ்டர் அது நிறைய இடங்கள்ல நடக்கிறத காட்டுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப தான் செய்வது, நீ செய்யறது தப்புன்னு சொல்லணும் முதல்ல. அதை கடவுள் சொல்லிடுவார் எப்படியாவது. சோ அதுல ஒண்ணுதான் இப்படி. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி தப்பு இப்ப இவரு சொல்றாங்களே, ஞானசேகர் இது முதல் தடவை இல்ல, பல தடவை பண்ணியிருக்கிறாரு. அப்பயே தண்டனை கொடுத்திருந்தா இது நடக்காது இல்ல அப்படின்னு அது ஒரு காரணத்துல சொல்றாங்க. ஆனால் கடவுளே எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு கொடுத்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேல போகும்போதுதான் தண்டனை கிடைக்கும். ஒரு விதத்துல அது கடவுளுடைய கருணை, மாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். சோ அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இது பிரச்சனையில எடுத்துட்டு விடும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம இன்னைக்கு சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். உங்களுடைய செல்வத்தை எண்ணி மாள முடியாதுன்ற அவ்வளவு அளவற்ற செல்வம் இருக்கும். அங்கேயும் ஏழை பணக்காரர்கள் இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற ஏழை இங்க இருக்கிற நம்பர் 1 பணக்காரனோட பணக்காரனா இருப்பார். பணக்காரனோட கம்பேர் பண்ணும்போது ஏழை, அவ்வளவுதான். சோ அவ்வளவு செல்வம், உடம்புல ஒரு சின்ன நோய் வராது. 150 வருடம் கண்டிப்பாக இருப்போம். அத்தனையும் ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு, நிம்மதி போனது, ஆனந்தம் போனது, செல்வம் போனது, அழகு போனது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் காமன்ற. சோ காமம்ன்றது அந்த ஒரு ஆண் பெண்ணை பார்த்தால் ஒரு சின்ன சலனமாக இருப்பாங்க. அதுவே அங்க இருந்தே காமம் தான். காமம்னா இந்த மாதிரி ஞானசேகரன் பண்ற மாதிரி பண்ணாதான் காமம்னு அர்த்தம் கிடையாது. சோ அதுல இருந்தே தப்புதான்ற. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி இல்லாம இருந்ததுனாலதான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன் இந்து சாமி மூலஸ்தானத்துல ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தூய்மையா இருந்ததுனால ஜோடியா வச்சு நம்ம கும்பிடுறோம். அது தூய்மையான இல்லற மார்க்கம். அது இப்ப வரப்போகுது. அது வரணும்னா என்ன பண்ணணும், நமக்குள்ள இந்த காமம்ன்ற அரக்கன் இல்லாம முற்றிலும் அழிக்கணும். வெளியில கிடையாது அரக்கன், நமக்குள்ள அரக்கன். சோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள அந்த அரக்கன் இல்லைன்னா அது சார்ந்த மனிதர்கள்
நம்ம தொடர்புல வரமாட்டாங்க. அதுவும் இருக்கு. நீங்க நிறைய ஆபாச படங்கள் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பக்கத்துல உட்கார்றவன் ஆபாசம் இந்த மாதிரி சீண்டல் செய்யக்கூடியவனா இருப்பான். ஆணாகவே இருந்தாலும் இல்லையா, ஆண் குழந்தைங்களே இருக்கும்போது பாலியல் சீண்டல் பண்றவங்க வருவாங்க. இந்த குழந்தை காமம் சார்ந்த ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். படம் பாக்குறதா இருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். அப்ப அங்க ஈர்க்கப்படுது. சோ இது உண்மையா இல்லையான்னு உங்க மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அப்ப இவர்களிடமிருந்து பாதுகாப்பு கடவுள் மட்டுமே கொடுக்க முடியும். குர்ஆன்ல இருக்கும் அல்லாஹ் மட்டுமே பாதுகாப்பு. எப்ப அல்லாஹ்வின் வழிப்படி நீங்க நடந்தால் மட்டுமே. நீங்க எப்ப அல்லாஹ்வின் வழியை புறக்கணிச்சிட்டீங்களோ, சரி ஓகே, நீ ஏன் உன் வாழ்க்கையை பாத்துக்கிறப்பா பாத்துக்கோ. என் வழிப்படி நடக்கிற வரைக்கும் நான் உனக்கு உத்தரவாதம். இல்லாட்டினா வெள்ளம் வரும்போது அந்த நேரம் புலம்பி என்ன பிரயோஜனம்? சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? சோ இது எல்லாத்துக்கும் காமத்துக்கு தொடர்பு இருக்குது. நம்ம வெள்ளம் அப்பயும் அரசாங்கத்தை தானே குறை சொல்றோம். வெள்ளம் வந்துருச்சு அரசாங்கம் உடனே அவங்க என்னப்பா 1 வருஷத்து மழை 1/2 மணி நேரத்துல பெஞ்சா நாங்க என்னப்பா பண்ண முடியும்? 2மே கரெக்ட் தான். ஆனா இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா காமம் தான். சோ இதை இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க அனுபவிச்சு அறிந்தே உணர்ந்தே தீருவீர்கள். ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு ஒரு உடம்புக்குள்ள 50 ஆத்மா பூந்து இல்லாத அட்டுழியம் பண்ணும். அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கும்? அதை எப்படி சிசிடிவி கேமரா கண்டுபிடிக்கும்? உள்ள எந்த ஆத்மா பண்ணிச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் உங்களுக்குள்ள அந்த பலகீனம் இருந்தாதான் ஆத்மா உங்களுக்குள்ள பிரவேசிக்குமே. நீங்க நல்ல தூய்மை ஆக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சத்யுகத்து லட்சுமி நாராயணன் மாதிரி பரிசுத்தமாயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஆத்மா இங்க எங்க இருக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு? இங்க எல்லாம் பாவப்பட்ட ஆத்மா தான். அது பாவப்பட்ட ஆத்மாவை தேடி போயிடும். ஏன்னா இந்த பிரபஞ்ச விதியே அப்படித்தான் இருக்குது. ஒன்னு சொல்லிக்கிறேன். அதாவது பிறப்பு உறுப்புகளை படைத்தது இறைவன் தான். அப்ப காமத்துக்காக தான் படைத்தார். அப்ப காமம் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமம் சரி, அதுக்கு பிறப்பு உறுப்புகள் அதுக்கு தான் அப்படின்னா ஓரினை சேர்க்கை வந்தே இருக்காது இல்ல பிரதர்? ஓரினை சேர்க்கை எப்படி வந்திருக்கும்? அதுக்கு என்ன காரணம்னா அடிப்படை எனக்குள்ள காம உணர்வு இருக்கு. எதிரில உள்ளவங்கள நான் உடம்புன்னு பாக்குறேன். அந்த தேகம்னு பார்க்கும் பொழுது 5 வயது 5 மாச குழந்தையா இருந்தாலும் 50 வயசு கிழவியா இருந்தாலும் நான் பாலியல் சீண்டலுக்கு கொடுப்பேன். பாலியலுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். சோ எனக்குள்ள காம உணர்வு இருக்கு, நான் அவங்கள உடல்னு பாக்குறேன். அது யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருக்கட்டும், அது பாட்டியா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். கண்டிப்பா இதுதான் பேசிக் காரணமே. இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு சிலர் ரொம்ப ஃபேமஸா ரொம்ப பிரபலங்கள் கூட ரொம்ப வயசானா கூட எனக்கு பெண்ணுடைய அழகு ரொம்ப பிடிக்கும், அந்த உடம்புடைய அழகு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிரபலங்களே சொல்றவங்க இருக்கிறாங்க. தமிழ்லயும் இருக்கிறாங்க, தெலுங்குலயும் இருக்கிறாங்க. ரொம்ப சொல்லுவாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், அவங்க ஒருவேளை பெண்ணாக பிறந்திருந்தால் ஓரின சேர்க்கையாளராக தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஆழமா பதிவாயிடுச்சு. இப்ப அடுத்த ஜென்மமே அவங்க பெண்ணா பிறந்தாங்கன்னா இந்த குணம் அது பிடிச்சு இழுக்கும். ஏன்னா இந்த இந்த தலைமுறை ஃபுல்லா ஒரு பெண்ணின் அழகிலேயே புத்தி மயங்கி கிடக்கும்போது அங்க பெண்ணை பார்த்தவுடன் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்க ஆரம்பிச்சிடும். சோ இன்னைக்கு நாளுக்கு நாள் அந்த ஓரின சேர்க்கை அதிகமானதுக்கு அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா பாவம் பாவம் செய்ய தூண்டும் அப்படின்வாங்க. நிறைய பேர் இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு ஆக்சுவலா ஆனா ஓரின சேர்க்கையா இருந்தாலும் சரி, ஈரின சேர்க்கையா இருந்தாலும் சரி, காமம் முதல்ல யார் மூலமாவது அவங்களுக்கு திணிக்கதான் படுகிறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் காமம் திருமணம் ஆன பிறகு பெண்ணுக்கு கணவனால் திணிக்கப்படும். அது வரைக்கும் அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அழலாம் செய்வாங்க, அலறி அடிச்சுட்டு ரூமை விட்டு ஓடி எல்லாம் வந்திருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு இதெல்லாம் நார்மல் மான்வர், அவரும் மனநோயாளி, அதனால இந்த அம்மா மனநோயாளி ஆக்கி விட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயதிலே அது மாதிரி பாலியல் சீண்டல் அவங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள். ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணே அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். அதுல ஏற்கனவே அந்த அந்த உணர்வில் மூழ்கி இருந்தவர்களுக்கு டக்குன்னு தூண்டப்படும். மற்றவர்கள் அது கொஞ்சம் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் திட்டுவாங்க. இந்த காலேஜ் டைம் இந்த மாதிரி டைம்ல இது நடந்துடும். பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி. சோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம பாக்குறோம், இந்தியா ஃபுல்லா கொந்தளிக்குது, எல்லாமே பண்ணுது. ஆனா அங்க என்ன நடக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டியில இல்ல எந்த பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி நடந்தாலும்
பிரைவேட்ல நடந்தா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, அதுல இருந்து பொண்ணையும் பையனையும் பேச விட மாட்டாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி பண்ண முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட் இது. அதனால இத அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் வாட்ச் வைப்பாங்க. எதுக்கு நீ அங்க போறன்னு கேட்பாங்க. எதுக்கு நீ அந்த சைடு போற? படிக்க தானே வந்திருக்கிறன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பிரைவேட்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்கூல் வந்து அப்படியே இந்த பிளாக் ஃபுல்லா பசங்களுக்கு, இந்த பிளாக் ஃபுல்லா பொண்ணுங்களுக்குன்னு பிரிச்சுடுவாங்க. தனியா இருக்கும். அவ்வளவுதான். நீ திட்ட அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், இது பாய்ஸ் ஸ்கூல். சோ அந்த காசை வெளியில விடக்கூடாதுன்றதுக்காக அதை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இல்லாட்டினா கேர்ள்ஸ் காலேஜாவே கூட மாத்திடலாம். சோ அந்த மாதிரியும் மாத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி லவ், இதனால சூசைட் பண்றது, இதெல்லாம் தொடர்ந்து வரும்போது இந்த டார்ச்சர் தாங்காம என்ன பண்ணிடுறாங்க, இப்படி மாறிடுறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, இதுவும் ஒரு விதத்தில் கடவுள் கொடுக்கிற தண்டனை. ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வரப்போற சொர்க்கத்துக்கு உங்களை தயார்படுத்துறதும் கூட. அப்ப இப்படி விலகி இருக்கும்போது நீ காமம் இல்லாமல் இருக்கிறியா? ஆனா காமம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், காலேஜ் பெண்கள் மட்டும்தான், டீச்சிங் ஸ்டாஃபே பெண்கள் மட்டும்தான். ஆண்களுக்கே உள்ள வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் ஜோடி ஜோடியா இருப்பாங்களாம் இன்னொரு பொண்ணோட. லெஸ்பியன். டீச்சர் பெண்களோட, பெண்ணு டீச்சரோட சர்வசாதாரண திரும்புற பக்கமெல்லாம் அப்படி ஆயிடுச்சாம். பசங்க எப்படி பொண்ணுங்களை துரத்தி பிளாக்மெயில் பண்ணிலாம் லவ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு புர்கா போட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டு வாசல்லே போய் நின்னுக்குதான், மிரட்டுதான். இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதான், அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன உடனே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், மரியாதையா அவனை விட்டுட்டு வா, மரியாதையா அவனை விட்டுட்டு வா, இல்ல கொன்னுடுவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புதான். பையனுக்கு என்ன, அவன் என்ன பொண்ணு பேசினா அவன் என்ன பண்ண போறான்? ஒண்ணும் பண்ண போறது இல்ல, பார்க்க போறது இல்ல. சோ இதுதான் நடக்கும் அங்க காமம். இது வந்து ஆக்சுவலா ஒரு கதையே வரும். என்ன அப்படின்னா, ஒரு முனிவர் இருந்தாராம். அவருக்கு வந்து சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, சமைச்சு போடுறதுக்கு ஒரு பெண் சின்ன வயசு இல்லாட்டினாலும் ஒரு வயசான பாட்டியாவது வச்சிருக்கலாம்ல, நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கம்முனே இருந்துட்டாராம். அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு, அடுத்த நாள் பார்த்தா பானையில வந்து சேத்து தண்ணிய வச்சிருக்கிறார், குடிக்கிற தண்ணிக்கு பதிலா. அப்ப வராங்க, பாக்குறாங்க, ஐயோ என்ன தண்ணி இப்படி இருக்குதுன்னு போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வராங்க, தாகம் அதிகமாகுது, வந்து பாக்குறாங்க, என்ன இப்படி இருக்குதுன்னு போயிடுறாங்க. ரொம்ப தாகம் பயங்கரமா தாங்க முடியல, அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. அப்ப சொல்றாரு முனிவர், இதுதான் நடக்கும். இப்ப பாருங்க, காமம் என்ன சொல்றாங்க, இதுதான் நடக்கும். காமம் உள்ள இருக்குது, வெளியில இல்ல. அது ஒன்ஸ் தூண்டப்பட்டுருச்சுன்னா அது பல ஜென்மத்துக்கு முன்னாடியே தூண்டப்பட்டாச்சு. இப்ப நீங்க ஒருவேளை பெண்ணே இல்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சத்தியமா ஆணோட இப்ப ஓரின சேர்க்கையாளரா இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்களாம். இப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற பொண்ணோட தானே லவ் பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற பையனை தானே லவ் பண்றாங்க, இல்லையா? இல்ல என்னுடைய கணவன் வேற ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கிறான்னு தெரிஞ்சா கூட இப்ப லவ் வராது. அங்க பக்கத்துல அங்க எவன் இருக்கிறானோ அவனை லவ் பண்ண போறாங்க. அப்ப இருக்கிறது எல்லாமே பொண்ணுதான் அப்படின்னும் பொழுது தானாவே அங்க போகுது கவனம். சோ அதை தூண்டுற மாதிரி இப்ப நிறைய பெண்கள். இந்த குழந்தைகள் பாலியல் குற்றங்களுக்கு உள்ளாகிறதுக்கு மெயின் காரணமும் இதுதான். பக்கத்துல யார் இருக்காங்களோ, கண்டிப்பா பக்கத்துல யார் இருக்காங்களோ அது அவ்வளவுதான், யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். இது மாதிரிதான் கறி சாப்பிடுற மாதிரிதான் இல்லையா, இளங்கறி சாப்பிடுறாங்க, அது வந்து ரைட்டுன்னு வேற சொல்றாங்க. ஆனா பைபிள்ல அது தப்புன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், கன்றுக்குட்டியை வெட்டக்கூடாதுன்ட்டு. பட் அதுல இருந்தாலும் அது வெறும் எழுத்துலதான் இருக்குது. இவங்க அதுதானே விரும்பி சாப்பிடுறாங்க. காமமும் அதேதான், அதுவும் கறி தானே. மாம்சமானவர்கள் சொன்னது இதுதான் இல்லையா, அந்த மாமிசம்ன்றது சாப்பிடுறதுக்கும் பொருந்தும், காமத்துக்கும் பொருந்தும். அதிலே மனிதர்கள் மூழ்கி இருக்கிறாங்க. அடுத்தது நிறைய பெண்கள் வந்து வெளிநாட்டு ஒரு சேனல்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆபாச படம் பாக்குறதுல உங்களுக்கு ஃபேவரட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்கள் சொன்னது லெஸ்பியன்றாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது, எப்படி எனக்கு பிடிக்குது, ஆனா நான் லெஸ்பியன் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா எனக்கு அதான் பிடிக்குதுன்றாங்க. சோ அப்ப இதே மூழ்கி இருக்கும்போது இப்ப இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல தானாவே அது ஓரின சேர்க்கையாளர் ஆயிடுவாங்க. இன்னொன்னு அங்க ஆப்ஷனே வேற இருக்காமலும் இருக்கும். அது எதுக்குன்னா காமத்தை விடுவதற்காக பெண்களை எல்லாம் தனியா வைக்கும்போது அங்கேயே வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான் உலக அழிவும் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த லோத்துடைய கதை.
ஒரு ஊர் ஃபுல்லா ஓரினச் சேர்க்கையாளராக இருக்கும்போது கடவுள் அழிக்கிறார். ஆனா அதுக்கு காரணம் ஓரினச் சேர்க்கையை கடவுள் வெறுக்கிறார் கிடையாது. இந்த காமம் அந்த ஸ்டேஜுக்கு ஒன்னு அழிச்சிட்டு போகும். அதே மாதிரி முஸ்லிம் மதத்துல பாத்தீங்கன்னா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். காமத்துல கூட ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ பண்ற காமம் ஒரு டைம்ல இப்பயே எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. அது என்ன வெளில தெரியவா போகுது இல்லையா? புர்கா போடணும் அது போட்டுக்குவாங்க, தாடி வளர்க்கணும் அது வளர்த்துக்குவாங்க. உள்ள அந்தரங்கத்துல என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரிய போகுது இல்லையா? சோ அப்ப என்னன்னா அங்க அனுமதிக்கப்பட்டது எதுவோ அதை நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், அனுமதிக்கப்படாததை தானாவே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நீ பன்னிக்கறி சாப்பிட மாட்டேன்ட்டு மற்ற கறியெல்லாம் சாப்பிடும்போது இது எதுவுமே கிடைக்காத போது அதை நீ கண்டிப்பா சாப்பிடுவ. கடைசியில உன் குழந்தை கறியே சாப்பிடுவ. அதுதான் இந்த பைபிளுடைய மிகப்பெரிய எச்சரிக்கை. அது அந்த குழந்தை கறி சாப்பிடுறது கூடிய விரைவில் அது நடக்கும். சோ அதுல இருந்தெல்லாம் நீங்க பாதுகாத்துக்கணும். அப்படின்னா சாப்பாடு இல்லாட்டினா தானே அந்த நிலைமை. கடவுள் சொல்றாரு, என் வழிப்படி நடங்க, பட்டினியினால நீங்க சாக மாட்டீங்க, நான் கேரண்டின்ற. சொர்க்கத்துல 36 வகையான உணவு கிடைக்கும், அது இப்ப நரகத்துல கிடைக்காது. ஆனா நீங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான 2 சப்பாத்தியாவது உங்களுக்கு கிடைச்சிடும்ன்ற. அதுக்கு நான் கேரண்டி. ஆனா நான் சொல்ற மாதிரியே நீங்கள் வாழ்ந்தால் இந்த கலியுகத்தின் பக்கம் எந்த கவர்ச்சியிலும் சிக்காம நானு என்னுடையவர், இந்த உலகத்துல உள்ள எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிச்சு. ஆனா இது பயிற்சி. ஏன்னா நாளுக்கு நாள் ஆத்மாவும் பலகீனமா இருக்குது. உலகமும் ரொம்ப அந்த காமத்தை கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்தெல்லாம் உங்க புத்தியை விலக்கி இறைவன் நினைவிலேயே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு விசுவாசமா இருக்கு. ஏன்னா இது உடன்படிக்கை. பைபிள்ல வரும் இல்லையா, உடன்படிக்கை பண்ணினேன்னு வரும். அக்ரிமெண்ட். நீ இதை பண்ணா நான் அதை பண்ணுவேன், நீ என்ன கண்டுக்கலாம்னா நானும் உன்னை கண்டுக்க மாட்டேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் பிரதர். இப்ப நிறைய பேர் இந்த மாலை போட்டு விரதம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்ப இருக்கும் பொழுது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு அவங்க கோயில் கிட்ட போய் வேண்டது எதுக்கு? இந்த சாப்பாடு செல்வம் இதுக்கெல்லாம் தானே மேட்ச் ஆகுது இல்ல? அப்ப இறைவனும் இததான் சொல்றாரு, நீங்க இனிமே இது வரைக்கும் இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர். அது குறுகிய காலத்துல பக்தர்கள் பண்றாங்க. விரதம் இருந்துட்டு போய் கடவுள்கிட்ட அததான் கேக்குறோம். இறைவன் என்ன சொல்றாரு, நீ எப்பவும் போல கண்டினியூவஸா இரு, நான் கண்டினியூவஸா உனக்கு எல்லாமே கொடுக்கறேன். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த இவர் 3 மாடி கட்டடம் கட்டியிருக்காரு ஞானசேகர், சொந்த வீடே இருக்குது. அப்ப அவ்வளவு பணம் இருந்தது, காமத்தினால இப்ப அனைத்தையும் இழக்க போறாரு இல்லையா? அந்த அந்த காமம் இழக்க வைத்தே தீரும். இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டாட்டினா கூட வேற ஏதோ ஒரு விதத்துல அது இழந்துதான் இருக்கும். சோ இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். எப்ப காமத்தை தூக்கி கடாசுறீங்களோ அப்ப தானாகவே உங்களுக்கு எல்லாமே முக்கியமா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லையா? இப்ப 2 மனைவி இருக்கிறோம், நிம்மதியா இருக்க முடியுமா? அது மனைவின்னு இல்ல, கள்ள தொடர்பே இருந்தா கூட நிம்மதியா எப்படி இருக்க முடியும்? மனைவி எடுத்து பார்த்துடுவாளோ, கணவன் எடுத்து பார்த்துடுவானோ, இந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் போதையும் இருக்கும். இது 2மே உங்க இதயத்துக்கு கேடு. 2மே இதயத்துக்கு கேடு. சீக்கிரமா அந்த ஹார்ட் அட்டாக் வரும், எல்லா பிரச்சனையுமே வரும். 2மே படபடப்பு தானே. சோ அதை புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம அதாவது உலகம் அழிவதை யாரும் தடுக்க முடியாது, உலகம் நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா விஷம் உள்ள இருக்குது, வெளியில கிடையாது இல்லையா? ராஜா எப்படியோ பிரஜை எப்படியோ. சொர்க்கத்துல ராஜா நல்லா இருந்தாங்க, பிரஜைகளும் நல்லா இருந்தாங்க. சோ இங்க ஒரு ஆட்சியை மட்டும் அகற்றிட்டா பிரஜைகள் எல்லாம் நல்லவங்களா மாறிடுவாங்களா என்ன? இல்ல, அவங்க கீழே போயிட்டே இருக்கிறாங்க. மாறுறதுக்கு ஒரே வழி இறைவனை பிடிக்கிறது தான். இறைவனுடைய நினைவு கேட்டு அவங்கவுங்களதான் மாட்டிக்க முடியும், மத்தவங்க யாரும் முடியாது. ஏன்னா கோடியில சிலர் தான் இறைவனை பிடிப்பார்கள், அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதனால்தான் சொர்க்கத்தின் வாசல் இடுகலானதுன்னு பைபிள்ல இருக்கும். சொர்க்கத்தில் அற்பமானவர்கள் மட்டுமே வர முடியும், குரான்லயும் இருக்கும். சோ ரொம்ப கம்மியானவர்கள் தான் இந்த ஞானத்தை ஏத்துக்கிட்டு வருவாங்க. சோ உங்களுக்கு டவுட்டே தேவையில்ல. 49 நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சத்தியமா நீங்க சொர்க்கத்தின் தேவதையா இருந்திருந்தாதான் இதை பார்க்க முடியும். ஏன்னா அப்படி இருந்தவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் வருவார்கள். மற்றவர்கள் இது ஒரு பெரிய புரியாது அவங்களுக்கு, என்ன என்னென்னமோ வளரிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். அது இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்கள் இது கடவுளுடைய அற்புதமே அற்புதம், பெரிய அற்புதம். என்னன்னா அண்ணாமலை அவர்கள் நான் இனிமேல் சட்டையே போட மாட்டேன். காந்தி அப்படி சொன்னார் இல்லையா? ஒரு பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லைன்றதுனால நான் சட்டை போட மாட்டேன்னாரு. இவரு நான் செருப்பு போட மாட்டேன்னாரு. 2மே ஒரு விதத்துல ஒண்ணுதான். ஏன்னா கடவுள் இந்த உடலை செருப்போட ஒப்பிடுறாரு. இது ஒரு பிஞ்சு போன செருப்பு, இதை கழட்ட மனசு வரலையான்ற. ஏன்னா இதை விட்டாதான் உங்களுக்கு புது செருப்பு, புது உடல் சொர்க்கத்துல கிடைக்கும்ன்ற. அதே மாதிரி அவரு ட்ரெஸ் கழட்டினார். அப்ப என்னன்னா
ஆத்மாவுக்கு ட்ரெஸ் இந்த உடம்பு இல்லையா? அப்ப இந்த உடல்ன்ற உணர்வை நீங்க கழட்டிடணும். இதோடைய நினைவு தான் சில கோயில்கள்ல குறிப்பா கேரளால எல்லாம் சட்டை போடாம போகணும்னுவாங்க. கன்னியாகுமரியில அந்த பழக்கம் இருக்கு. சோ அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடல் என்கிற உணர்வை கழட்டினால்தான் இன்னொரு உடலை உங்களால எடுக்க முடியும். அப்ப உடல் உணர்வை கழட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடல் சார்ந்த அனைத்து உறவுகளையும் மறக்கணும். உடலே நான் இல்லைன்னும் போது எப்படி அந்த அந்த அம்மா என்னோட அம்மாவா இருக்க முடியும், அவரு என்னோட அப்பாவா இருக்க முடியும், இது என்னோட குழந்தையா இருக்க முடியும். உடம்பே நான் கிடையாது. வெறும் ஆத்மா ஒளிப்புள்ளி. இதுக்கு அனைத்து உறவும் பரமாத்மா மட்டுமே. அப்படி நீங்க வாழணும் இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தின்ட்டு ராமர் சீதை. அந்த ஆக்சுவலா எல்லா ஆத்மாக்களும் சீதை தான். ராமர் ஒருவரே. அவரை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா இப்பவும் பாதுகாப்பாக இருப்பீங்க. பாதுகாப்பு நிரம்பிய உலகத்துக்கே வந்துடுவீங்க. அங்க எந்த கவலையும் இல்லை. அங்க அழகு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்கும், அளவற்று இருக்கும். யாருக்கும் அதாவது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, வைர வைடூரிய நகைகள் கொட்டி கிடக்கும் அரண்மனையில. ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்காது. ராஜாராணியும் அங்க இருக்க மாட்டாங்க. பாத்துக்க சொல்லி யாரையும் விடவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை எடுத்து அப்படி போட்டு பார்க்கணுன்ற எண்ணம் கூட வராது. தொட்டு பார்க்கணுன்ற எண்ணம் கூட வராது. அந்த மாதிரி அதுக்கு எங்க ட்ரைனிங் நடக்குது? இப்ப நடக்குது இல்லையா? உடல்ன்ற உணர்வே இல்ல. ஒளிப்புள்ளி. ஒளிப்புள்ளிக்கு என்ன அலங்காரம் பண்ண முடியும்? ஒளிப்புள்ளியா இருக்கிறதான் பெரிய அலங்காரமே இல்லையா? சோ ஆத்ம உணர்வுலே இருந்தீங்கன்னா சொர்க்கத்தில் விதவையாக மாட்டீங்க. எந்த நோயும் வராது, ஏழ்மை வராது. ஆனந்தமே ஆனந்தம். கற்பழிப்பு இல்ல, காமமே இருக்காது. அப்புறம் எங்க கற்பழிப்பு? இப்ப இருக்கிறத இந்த காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து கரண் அவர் பேர் கரண் தான். அஜித் கூட பேசிட்டு இருப்பாரு பஸ்ல. அதுல என்ன பேசுவாருன்னா, என்னமோ ஒண்ணு சொல்லுவாரு. நான் வந்து ஒரு நார்மல் இந்தியன் மென்டாலிட்டின்னு. அது என்ன நார்மல் இந்தியன் மென்டாலிட்டின்னு அஜித் கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, என் பொண்டாட்டி மட்டும் இழுத்து மூடிட்டு இருக்கணும், மத்தவங்க எல்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு. சோ அப்ப அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க மனைவி மற்றவர்களும் அப்படித்தானே நினைப்பாங்க. அப்பயே உங்களுக்கு நிம்மதி போச்சு இல்ல? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி ஒரு பொண்ணை இன்னொருத்தன் எடுத்துட்டு வந்திருந்தா நான் அதை பார்க்க தான் போறேன். அப்ப மத்தவனும் இப்படித்தானே பார்ப்பான். இதுவே உங்க நிம்மதியை கெடுத்துட்டு தானே இருக்குது. நீங்க கண்டுக்காத மாதிரி விட்டாலும் அதுவே உங்களுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனா உங்களுக்குள்ளேயே அந்த விஷம் இல்லாத பொழுது உங்கள் மனைவியை மற்றவரும் பார்ப்பாங்கன்ற எண்ணம் கூட வராது சொர்க்கத்தில். பார்க்கவும் மாட்டாங்க. இப்ப முஸ்லிம் நாடுகள்ல வந்து ஒரு பெண்ணை நீங்க இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டுல வந்து நீங்க இப்படி பாத்தீங்கன்னா கூட அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி சட்டம் எத்தனை நாட்டுல போட முடியும்? அவங்களுமே நிம்மதியா இல்ல. அவ்வளவு சட்டம் போட்டாலும் என்ன தெரியாம பார்த்தா கூட கொண்டுடுவானுங்க இப்ப இருக்குன்ட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? மொத்தத்துல சட்டத்தை போட்டு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கே நரகமா தான் இருக்கும். சொர்க்கத்துல இந்த மாதிரி எந்த சட்டமும் இருக்காது. இயல்பாகவே குழந்தை மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உலகம். அதுதான் ராமராஜ்யம். இது ராவண ராஜ்யம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை கொண்ட ராவணன் நமக்குள்ள இருக்கிறான். அவனை அழித்தால்தான் சொர்க்கம் வரும். சோ ராவணனுக்கு ஆப்போசிட் ராமன்றதுனால சொர்க்கம் தான் ராமராஜ்யமே தவிர மனிதர்கள் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? ஆட்சி மாறிட்டா ராமராஜ்யம் ஆயிடுமா? அதாவது ராமாயணத்துல நடந்தது ராமர் காலத்தில் நடந்தது கிடையாது. இப்ப இந்த கடைசி நேரத்தில் ராமரை மாதிரி யார் நடக்கிறாங்களோ அவங்கதான் ராமராஜ்யத்துக்கு வர முடியும். அவர் என்ன பண்றாரு? அரியணை மேல ஆசை கிடையாது இல்லையா? தம்பிக்கு வேணும்னு சொன்னானே, நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்ன சிரிச்ச முகத்தோட வெளில போயிடுறாரு. ஆண்டா விட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல, விட்டுட்டே போயிடுறாரு சிரிச்ச முகத்தோட. சோ சரி, அப்ப என்னை தேடி வருது எடுத்துக்கலாம் அண்ணனுடைய சொத்துன்ட்டு எடுக்கிறான் அவனுடைய தம்பி கிடையாது. இது எங்க அண்ணன் மட்டுமே தகுதி வாய்ந்தவன்ட்டு அவரு திரும்ப திரும்ப கெஞ்சுறாரு. உடனே அவர் சொல்றாரு, சரி என்ன இப்ப நான் ஆள்னா அவ்வளவுதானே, சரி நானே ஆள்றதா இருக்கிறேன், என் சார்பா நீ பாத்துக்கோ, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல யாரு இருக்கிறா? எந்த மூலையிலுமே ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இந்த கட்சி அந்த கட்சி மேல சேரு வாரி அரைக்கிறது, இந்த கட்சி மேல சேரி வாரி அரைக்கிறது. இதுக்கு பேர் தான் ராவண ராஜ்யம். இதை அழிக்கணும்னா இதன் மீதே பற்று இல்லாம இறைவனை பிடிக்க அவரு நமக்கு அமைத்து கொடுப்பார் ராமராஜ்யத்தை. அது பக்கத்துல வரப்போகுது. அதோடைய நினைவு தான் இப்ப பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா, தூய்மை பாரதம், ஸ்வச் பாரத்ன்னு சொன்னது. ஒருவேளை ராமர் மாதிரி இப்பத்துல இருந்தே நம்ம வாழ்ந்தா கூட இந்த உலக அழிவுல கூட நம்மள பாதுகாத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கடவுளுடைய பாதுகாப்பு. ஏன்னா
இப்ப நீங்க போக மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வலுக்கட்டாயமா போக வைப்பாங்க. சொத்தை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவான். இந்த இப்ப ஞானசேகரன் பண்ணான் இல்லையா, அவன் ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டிருக்கிறான். இது மட்டுமே பண்ணிருக்க மாட்டான், இன்னும் கூட நிறைய ஃப்ராட் பண்ணிருப்பான். ஏன்னா ஏற்கனவே சீட்டிங் கேஸ் அது இதுன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப துஷ்டனை கண்டா தூர விலகுன்ட்டு அழகா தமிழ்ல இருக்குது. இது கோழைத்தனம்ட்டு இப்ப சமீப காலமா மக்கள் மனசுல வந்துருச்சு. அப்ப ஒருத்தனுக்கு உயிரே போகும்போது அப்ப அப்ப என்ன நீங்க அவன் வீரன்ட்டு என்ன பண்ண போறீங்க செத்ததுக்கு அப்புறம் இல்லையா? சோ அப்ப நீங்க இறைவனை பிடித்துக் கொண்டால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். மனிதனை பிடித்துக் கொண்டால் எவ்வளவு நாளைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான்ல இப்ப எல்லாருக்கும் துரோகம் நடக்கிறதே கூட இருக்கிறவங்களால தானே. அப்புறம் பாதுகாப்பு தருவாங்கன்னு நம்பி இருக்காங்க. அவங்கதான் ஆப்பு வைக்கிறது. சூப்பரானது. ஒரு சகோதரி அவங்களுடைய கணவன் அவ்வளவு பாசம் தம்பிங்க மேல, தம்பி பேர்லயே அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அந்த ஒரு நம்பிக்கை தம்பிக்கு எழுத வரும், இவருக்கு வராதுன்றதுக்காக. அவரு கொரோனா வந்துச்சு, இறந்துட்டாரு. அவரை கொலையே பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். வேணும்னே ஆஸ்பத்திரிக்கு இட்டு போகாம இங்க நின்னு அங்க நின்னு இதை பேசி இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆளை வச்சு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இங்க வரும்போது அண்ணி உங்க செயினை கொடுங்களாம், இதை வச்சுதான் நம்ம அண்ணனுக்கு இது பண்ணணும்ட்டு அதையும் தாலி உட்பட கட்டிடுறாங்க. கட்டிட்டு அப்புறம் இறந்த அப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லா இவங்களுக்கு அண்ணி இந்த போனை நீங்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, நீ கொடுங்க அண்ணின்ட்டு. ஏன்னா அதுலதான் கான்டாக்ட்ஸ், ஒர்க் ஷாப்போ ஏதோ வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. எல்லா கான்டாக்ட் எல்லாம் வச்சு இனிமேல் நாங்க தான் ஓனரு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு. அவங்க போய் போலீஸ்ல கேஸ் கொடுக்கும்போது போலீஸே வந்து என்னம்மா உனக்கு சாதகமா எதுவுமே இல்லையம்மா, என்னம்மா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் ஒண்ணு, ஏன்னா எவிடன்ஸ் தானே சட்டம் கேக்குது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. சோ இது வீட்டுக்கு வீடு நடக்கும். அதுக்கு முன்னாடியே எதுவும் என்னது இல்லைன்னு விட்டுருங்க. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் துக்கம் தான் கொடுக்க போகுது. சொர்க்கம் அங்க இருக்குது, அங்க இந்த மாதிரி ஆட்களே இருக்க மாட்டாங்க. அங்க வாங்க, அதுக்கு இப்ப காமத்தை விடுங்க. இங்க நான் காமத்தை விட மாட்டேன்னு போது இன்னொருத்தர் மூலமாக சீண்டல் வரும்போது அது துடிக்கிறது யாரு இல்லையா? இவரு சொல்றாரு இல்லையா, ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, ஏய் திருவண்ணாமலையில நெருப்பு எரிஞ்சா ஏன்டா விழுந்து வந்து கும்பிடுங்க, அது கடவுள் பகவான். அப்ப வீடு எரியும் போது ஏன்டா ஐயோ ஐயோன்னு வயிற்றுல அழிச்சுக்கிறீங்க, அங்கேயும் அட்ரா பல்ட்டி அவன் தான்டா பக்தன்வாங்க. சோ அப்ப அதே மாதிரி காமம் ரைட்டுன்னா இதையும் கொண்டாட வேண்டியது தானே இல்லையா? அப்ப இது மட்டும் தப்புன்னு உனக்கு எப்படி தெரியுது? சோ இது வந்து டக்குன்னு உங்களால ஏத்துக்க முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் இப்ப வேற யுகம். காமம் இல்லாம நீ எப்படா பிறந்துட்டேன்னு சொல்லி வச்சா மாதிரி ஒருத்தனாவது வந்து கமெண்ட் போடுவோம். கரெக்ட். இப்ப எல்லாம் நம்ம ராவண ராஜ்யத்துலதான் இருக்கிறோம். இப்ப ராமராஜ்யத்துக்கு போறோம். இப்ப காமத்தை விட்டால் அங்க போவீங்க. இல்ல இதே மாதிரியே நீங்க பேசிட்டு இருந்தீங்க, கடவுளை பிடிக்கல, சாத்தான் கையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவன் வந்து சுகத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து துக்கத்தை கொடுப்பான். பேசுறவங்க அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா பாலியல் குற்றத்துக்கு உள்ளாவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை வரும், அன்னைக்கு உணர்வாங்க. அவங்களுக்கு கூட வராது, அவங்களுக்கு பிரியமானவர்களுக்கு வரும். அப்ப துடிப்பாங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களான்னுவாங்க. அப்ப அதை வைத்து நீங்க சத்தியம் பண்ணுங்க, இனிமேல் நான் காமத்துல ஈடுபட மாட்டேன்ட்டு இல்லையா? ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க இருக்கிற எல்லோரும் அந்த சகோதரிக்கு நினைவாக இனி நான் காமத்துல ஈடுபட மாட்டேன்னு சொல்லணும். மெயினா அந்த சகோதரி சொல்லணும். அந்த சகோதரி சொல்லுவாங்களா, இவ்வளவு பெரிய குற்றம் நடந்துச்சுல, இந்த காமத்தினால தானே இது நடந்துச்சு, இனி நான் காமம் பக்கமே போக மாட்டேன்பா. அந்த பையன் முன்னாடி இது நடந்துச்சுல்ல, லவர் முன்னாடி, அவன் சொல்லணும் இனிமேல் நான் காமமே தொட மாட்டேன்பா. இதை உங்களாலே பண்ண முடியலன்னா நீதி வேண்டும், இந்த நீதி வேண்டும், அவங்களுக்காக போராடுறோம், அவங்களுக்காக குரல் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க யாராவது அப்படி நினைக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா காமம் தப்புன்னு உணருங்க, அதை விடுங்க. இல்லறத்துல இருந்தாலும் சரி தூய்மையா இருங்க. இதுதான் மிக சிறந்த ஐடி. நம்ம வந்துட்டு தூய்மையா இருந்தோம்னா நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் உருவாகும், அது நம்மளை பாதுகாக்கும். இது மட்டும்தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும். நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகள் பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகாம இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தூய்மையா இருக்கணும், காமத்தை விடணும். இது மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. கண்டிப்பா அந்த தூய்மையின் அதிர்வலையே வந்து தப்பு செய்யறவன கூட தப்பு செய்யற எண்ணத்தை மாத்திடும். அந்த தூய்மையான வைப்ரேஷன் மட்டுமே ஒரு 10 பேருக்கு இருக்குதுன்னா, ஒருத்தன் இந்த மாதிரி ஞானசேகர் மாதிரி ஆளே வந்தா கூட அவனுக்கே அந்த காமம் சார்ந்த எண்ணம் இல்லாம போயிடும். அந்த சக்தி இருக்குது. ஏன்னா இப்ப ஞானசேகர் மாதிரி ஆளுக்கு காமம் வருவதற்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூட காரணம் தான். எல்லாருமே காமம் சார்ந்த விஷயம், ஆபாச படங்கள் இதுலயே மூழ்கி கிடக்க அவனுக்கு இன்னும் அது தூண்டப்படும் போது இந்த மாதிரி செயலுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. சோ என்னன்னா
உண்மையிலே இது இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்மளால முடிஞ்சது நம்ம காமம் சார்ந்த எல்லாத்தையும் தவிர்ப்போம். ஒரு சகோதரி போட்டிருக்கிறாங்க Facebookல, காமம் சார்ந்த காமத்தை தூண்டக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் தயவு செய்து போடாதீங்க, ஏன்னா உங்க சகோதரி கற்பழிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஆண்களா இருந்தா அதை தயவு செய்து பார்க்காதீங்க, ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நீங்க அந்த தப்பை பண்ணிடுவீங்க. கரெக்டா கணிச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க பிரம்மகுமாரி கூட கிடையாது. ஆனா மற்றவர்களுக்கு அது புத்தியிலே ஏறலைன்றதுதான் கொடுமையா இருக்கு. சோ இறைவனை பற்றிய சிந்தனை, நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கிறீங்களோ அந்த மதத்தின் புஸ்தகத்தையாவது படிங்க. சப்போஸ் எங்க ஞானம் உங்களுக்கு புரியலன்னா கூட, ஏன்னா அதுலயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ அதுலயே, ஆனா அதுல சக்தி இருக்காது. என்ன ஒரு பிரச்சனைனா, கறி மீன் சாப்பிடலாம், காமத்துல இருக்கலாம் போது உங்களுக்கு அந்த சக்தி வராது. நீங்க அதை படிங்க, நினைக்கும் போது இறைவனை மட்டும் நட்சத்திரம் மாதிரி நினைங்க. வேற எதுவுமே நீங்க இந்த முரளி பிரம்மகுமாரி சென்டர்ல போய் நீங்க படிக்க கூட தேவையில்லை. உங்களுக்கு அது என் மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா ஓகே, அதையே கூட ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இறைவனை நினைக்கும் போது மட்டுமே அந்த சக்தி வரும். அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. Thank you, brother. Om Shanti.